ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யோவான் 11:41. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆராதனைக்குரிய நேரமும் உண்டு, துதிக்குரிய நேரமும் உண்டு, ஸ்தோத்திரத்துக்குரிய நேரமும் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் நிறைந்திருந்தன. இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் ஸ்தோத்தரித்து ஜெபித்தார். தன்னுடைய சிநேகிதன் லாசரு மரித்த போது கல்லறை அண்டையில் நின்று, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று துதித்தார். ஸ்தோத்திரம் என்ற சொல் நன்றியின் உணர்வை காண்பிக்கிறது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி களி கூறுவதை குறிக்கிறது. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவனை கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தீர்மானியுங்கள். இயேசு 7 அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து ஜனங்களுக்கு பயந்தளிக்கும் முன்பாக அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்ரீஷர்களுடைய கையிலே கொடுத்தார். அந்த ஸ்தோத்திரம் அப்பங்களை பெருகும்படி செய்தது. நாம் தொடர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஆராதித்து கொண்டும் இருந்தால் அது ஆவியிலே ஒரு களி கூறுதலை உண்டு பண்ணும். மரியாளும் கூட, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொன்னார்கள். இயேசு துதிப்பதையும் ஸ்தோத்திரிப்பதையும் கடைசி வரை விட்டுவிடவே இல்லை. ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்குள் சென்றார். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் துதித்து பாடின போது அந்த துதி சிறைச்சாலையை அசைத்தது, அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, சிறைச்சாலை தலைவனும் ரட்சிக்கப்பட்டான். தேவ பிள்ளைகளே, எல்லா வேளைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்தால் உங்களுடைய சிறையிருப்புகளும் கட்டுகளும் போராட்டங்களும் மாறும். துதிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல்லுங்க. கர்த்தாவே, தாயின் கற்பத்தில் உதித்தது முதல் இம்மட்டும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்து இன்று ஒரு வசனம் கேட்டு ஜெபிக்க சொன்ன மக்களுக்கு தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, தந்த விடுதலைக்காக, செய்த அற்புதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைத்து மக்களோடும் சமாதானமாக இருக்கவும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, எங்களை பகைக்கிற, தீவினை செய்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து சுத்த மனசாட்சியுடனும் தேவ அன்புடனும் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் சத்துருவின் மறைவான கண்ணிகளிலும் ஆபத்து மோசங்களிலோ பாவ இச்சைகளிலும் சிக்கிக் கொள்ளாதபடி காத்து கொள்ள ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பரந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வாழுகிற எங்கள் நண்பர்கள், உறவினர்கள், இனஜன பெந்துக்கள், அவர்தம் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாப்பும் தந்தள்ளி அவர்கள் கர்த்தரை அறியும் அறிவிலேயே வளரவும், அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், பாவங்கள் மன்னிக்கப்படவும், ரட்சிப்பில் கலிகூறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அழிந்து போகிற போஜனத்துக்காக எங்கள் பிரயாசங்களை செலவிடாமல் அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகவும் மகிமை சேர்க்கும் நற்காரியங்களுக்கு செலவிடப்படவும் வழி நடத்துங்க. சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களில் சிக்கி தங்கள் வாழ்வை நரகமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் பாவத்திலிருந்து விடுபடவும், மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினர் ஆறுதலுக்காகவும், பலவித தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்களினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் மனமாற்றம் அடைய, வாழ்வில் சமாதானம் உண்டாகவும், வாழ்வு சீரடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனிமையில் வாடுகிற முதியவர்களுக்காகவும், நடக்க முடியாது படுக்கையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும், அவர்கள் ஆரோக்கியத்திற்காகவும், அவர்களை அன்பு செலுத்தி பராமரிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவித வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட மக்களை உங்க வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தவும், பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு தேவ இரக்கம் செய்து தாயும் சேயும் சுகபத்திரமாய் பிரிந்து சகல தீமைக்கு விலக்கி காக்கப்படவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து திருமண காரியம் கைகூடி வர செய்து கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் தவிக்கும் குடும்பத்தினர் தேவனுடைய இரக்கத்தினால் மீட்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மது போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போனவர்கள் விடுதலையாகவும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும், குடும்பங்களில் கீழ்ப்படியாத முரட்டு குணமுள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், பெற்றோர்களை கனம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும்,
கலகமில்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் செய்யவும், ஆளுகிறவர்கள் உங்கள் வழிநடத்தலையும் ஆலோசனையும் பாதுகாப்பையும் பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்யும். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், தடையாயிருப்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.